நம்ம சிஎஸ்கே அணி இன்னைக்கு கண்டிப்பாக குஜராத் அணியை ஈஸியாக வீழ்த்திடுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சிஎஸ்கே அணி கடைசியாக 8 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக படுதோல்வின்னு சொல்லிட முடியாது, ஒரு மோசமான தோல்வியை அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ருத்ராஜ், கேப்டனான ருத்ராஜ் அவர் பேசுகிறாரு. ஸோ அவர் பேசினதை கேட்குறப்ப நிச்சயமாக இந்த கெட்டதுலேயுமே நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவை இப்போ திடுதிப்புன்னு ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருக்காரு நம்ம சிஎஸ்கே அணியில். ஸோ அப்படி ருத்ராஜ் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அவர் என்ன பேசினார், ஸோ இது எப்படி நம்ம சிஎஸ்கே அணிக்கு நல்ல விஷயமாக மாறியிருக்கு, ஸோ இதை பற்றின ஃபுல் விவரம் தகவல் எல்லாத்தையுமே தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன் எடுத்த பிளேயர் அப்படின்னு ருத்ராஜ் அவரை எடுத்துக்கிட்டாலும் ஒரு 74 ரன் எடுத்திருப்பார். அவரை அதிக ரன் அடித்த பிளேயராக எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ருத்ராஜ் அவரை சத்தியமாக யாருமே சிஎஸ்கே ரசிகர்கள் யாருமே பாராட்டுற மனநிலைமையில் இல்லை. ஏன்னா ருத்ராஜ் இன்னைக்கு அவர் 50 அடிக்கிறப்ப கிட்டத்தட்ட 49வது பந்தில் தான் அரை சதம் அடிச்சிருந்தார். ஸோ நம்ம ஐபிஎல் வரலாற்றில் இது வரைக்கும் இவ்வளவு ஸ்லோவாக யாருமே அரை சதம் அடித்தது கிடையாது. அப்படிப்பட்ட கேவலமான மோசமான ரெக்கார்டை ருத்ராஜ் அவர் நிகழ்த்தியிருந்தாலும் கடைசியாக சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் ஒரு 158 டீசெண்டான ஸ்கோர் வர்றதுக்கு ருத்ராஜ் அவர் ஹெல்ப் பண்ணார். அது என்னமோ உண்மைதான். ஆனாலுமே 12 ஓவருக்கெல்லாம் சிஎஸ்கே 50 டாட் பால்களை விளையாண்டுருக்காங்க. கடைசியாக 20 ஓவர் விளையாண்ட சிஎஸ்கே அதில் பாதி 10 ஓவர் டாட் பால் விளையாண்டுருக்காங்க. அப்படின்னா இந்த அளவுக்கு மோசமாக விளையாடாமல் அட்லீஸ்ட் அந்த 60 டாட் பாலில் ஒரு 30 சிங்கிள் எடுத்திருந்தா கூட நிச்சயமாக சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் கொஞ்சம் உயர்ந்திருக்கும், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புமே கிடைச்சிருக்கும். இப்படி ருத்ராஜ் அவர் மேலே அடுக்கு மேலே நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை வச்சு தொடர்ந்து ருத்ராஜ் அவரை சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் எல்லாருமே இப்போ கழுவி ஊற்றுக்கிட்டு இருக்க நிலைமை தான் ருத்ராஜ் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ருத்ராஜ் அவரும் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசுகிறாரு. ஸோ பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயுமே அவருமே கூட அதான் சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே திட்டுவோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேலேயுமே என்னால் தொடர்ந்து கேப்டனாக இருந்து நான் அசிங்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு. அதாவது ருத்ராஜ், தோனி அவர் இல்லாமல் நான் சிஎஸ்கே அணியை வழி நடத்தி எப்படியாவது கரை சேர்க்கணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு கடந்த 8 மேட்சுகளாக சிஎஸ்கே அணிக்காக நான் படாத பாடு பட்டுட்டேன். ஆனால் தோனி அவர் இல்லாமல் நான் சிஎஸ்கே அணியை சமாளிக்க முடியல அப்படிங்கிறத நான் ஓப்பனாக அப்பட்டமாக ஒத்துக்கிறேன் இப்போ அப்படின்னு ருத்ராஜ் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதாவது கண்டிப்பாக தோனி அவர்கள் அடுத்த ஆண்டு ஐபிஎல்லில் இருந்து நிச்சயமாக அவர் விளையாடுறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம், அவர் விளையாட மாட்டக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கார். அதனால் இந்த வருட ஐபிஎல்லே தோனி அவர் இல்லாமல் சிஎஸ்கே அணியை வழி நடத்தணும் அப்படின்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே அணிக்காக நான் ஃபுல் எஃபர்ட் கொடுத்தாலுமே தோனி அவர் இல்லை, அவரை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை ஒவ்வொரு மேட்ச்லேயுமே கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது இன்றைக்கி ஜிடி எதிராக விளையாண்ட இந்த ஆட்டத்தில் அப்பட்டமாக நாங்கள் செய்த தவறுகள், முக்கியமாக டாஸ் ஜெயிக்க முடியல, டாஸ் தோற்று போயிருந்தாலுமே ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே மோசமாக பேட்டிங் பண்ணுறோம். ஆனால் பேட்டிங் ஆர்டரை எங்களால் கரெக்டாக அணிவகுக்க வைக்க முடியல. முக்கியமாக ஊர்வில் பட்டேல், அதுக்கப்புறமா சர்ஃபாஸ் கான், இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து இம்பேக்ட் பிளேயராக இவங்க 2 பேருமே பயன்படுத்தி இம்பேக்ட் பிளேயர்கள் 2 பேருமே 0 எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான விஷயத்தை இந்த ஆட்டத்தில் தோனி அவர் இல்லாமல் போனதால் இந்த மாதிரியான மோசமான தவறுகள் சிஎஸ்கே டீமில் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு ருத்ராஜ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியின் விக்கெட்டுகள் விழுது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக ப்ரெஷர் ஏற்றிக்காமல் நிதானமாக விளையாண்டேன். ஆனால் நான் நிதானமாக விளையாண்டதே சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு கடைசியாக காரணமாக ஆயிடுச்சு. 49 பந்தில் அரை சதம் அடித்தப்ப எனக்கே அது அவமானமாக தான் இருந்துச்சு, அசிங்கமாக தான் இருந்துச்சு அப்படின்னு வெளிப்படையாக ருத்ராஜ் சொல்லியிருக்காரு. ஸோ ஆனாலுமே ஒரு மாதிரியான ஒரு டீசெண்டான ஸ்கோரை செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நிச்சயமாக போலிங் போட்டு டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு கடினமாக இருந்துச்சு, ஜிடி டீம் அவங்களுக்குமே நிச்சயமாக ஓரளவுக்கு கடினமாக இருக்கும். கடந்த ஆட்டத்தில் நாங்கள் சிறப்பாக பந்து வீசியிருந்தோம். ஸோ அந்த டீமை வச்சு பயன்படுத்தி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பவுலிங் எஃபெக்டை கொடுத்தோம். ஆனாலுமே கடந்த ஆட்டத்தில் சிறப்பாக அவே கிரவுண்டில் செயல்பட்ட எங்களால் இந்த ஆட்டத்தில் சென்னை சேப்பாக் ஹோம் கிரவுண்டில் செயல்பட முடியலையே அப்படிங்கிறத நினைக்கிறப்ப அதிர்ச்சியாக இருக்குது. கடந்த ஆட்டத்தில் நல்லா போட்ட யாருமே இந்த ஆட்டத்தில் சரியாக போடலை.
என்னால் அவங்கள அந்த மாதிரி கடந்த ஆட்டத்தில் நடந்த மாதிரியான அதே பிளான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இந்த ஆட்டத்தில் பயன்படுத்த முடியல. ஸோ இந்த தோல்வியை என்னால் அந்த மாதிரி கடந்த ஆட்டத்தில் நடந்த விஷயத்த இந்த ஆட்டத்தில் செயல்படுத்த முடியல அப்படிங்கிறத நிச்சயமாக ஒரு தோல்வியாக நான் ஏற்றுக்கிறேன். இந்த இடத்துல என்னால் நிச்சயமாக தோனி அவர் மாதிரி செயல்பட முடியல அப்படிங்கிறத நான் ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன் அப்படின்னு ருத்ராஜ் அடுத்தடுத்து அவருடைய இந்த ஃபெயில்யூர் பர்ஃபார்மன்ஸை வெக்கத்தை விட்டு நிச்சயமாக என்னால் முடியலை அப்படின்னு ருத்ராஜ் அவர் பேசியிருக்காரு. ஸோ இதே நிலைமை சிஎஸ்கே அணிக்கு தொடர்ந்துக்கிட்டே போச்சுன்னா இப்போவே 8 ஆட்டங்கள் சிஎஸ்கே விளையாண்டுட்டாங்க. 8ல் 3 தான் ஜெயிச்சிருக்காங்க, 5 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதனால் இப்போவே தோனி அவர்கள் அவசரமாக உடனடியாக சிஎஸ்கே அணிக்கு உள்ளே வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக மீதி இருக்கிற ஆட்டங்களாவது ஒரு மாதிரி டஃப் காம்படிஷன் கொடுத்து அங்கே பிளே ஆஃப் ரேஸுக்கு உள்ள சிஎஸ்கே நுழைய முடியும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக சிஎஸ்கே அணி இந்த ஆண்டு சிஎஸ்கே அணிக்கு எல்லாருக்குமே ஏமாற்றம் அளிக்கும் விதமாக பிளே ஆஃபுக்குள்ளே கண்டிப்பாக போக முடியாது. அதனால் தோனி அவர் உடனடியாக வரணும் அப்படின்னு போஸ்ட் மேட்ச்சில் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கியே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அவர் பேசியிருந்தார். ஸோ ருத்ராஜ் அவருடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அங்கே டக் அவுட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் தோனி அதே போல் அவருடைய ஒய்ஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருந்து அந்த ருத்ராஜ் அவருடைய ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர் மட்டும் கேட்கல, சஞ்சு சாம்சன் அவருமே கூட கேட்டுட்டு தான் இருந்தார். ஸோ ருத்ராஜ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாக மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேனாகவும் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸை இந்த ஐபிஎல் முழுக்க வெளிப்படுத்தியிருக்காரு. மொத்தமே ஓவராலாக இந்த மேட்ச் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கிட்டால் ஒரு 105 ரன் தான் எடுத்திருக்காரு. இந்த ஆட்டத்தில் 70+ ரன்கள் எடுத்திருந்தாலும் அதுவும் எந்த ஒரு வகையிலுமே அவரை பாராட்டுற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் இல்லை. அப்படிங்கிறதால இதுவுமே ஒரு தோல்வி இன்னிங்ஸ் தான் ருத்ராஜ் அவருக்கு. ஸோ இதனால் கண்டிப்பாக அடுத்த ஆட்டத்தில் இருந்து எனக்கு கேப்டன்சி பதவி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் ருத்ராஜ் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோனி அவர் கண்டிப்பாக உள்ளே வரணும், சிஎஸ்கே அணியின் நிலைமையை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக அவர் வந்தால் மட்டுமே தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ருத்ராஜ் பேசியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் தனக்கு கேப்டன்சி பதவி வேணாம் சஞ்சு சாம்சன் அவருக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசலை. ஆனால் தோனி வரணும் அப்படிங்கிறத தான் அழுத்தம் திருத்தமாக ருத்ராஜ் பேசியிருக்காரு. ஸோ ருத்ராஜ் அவருடைய இந்த ஸ்பீச்சால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே டீம் நிலைமை தலைகளாக மாற இருக்குது. ஏன்னா தோனி அவர் சிஎஸ்கே டீமுக்கு உள்ள இந்த மேட்ச்சில் இன்றைக்கி நடந்த மேட்ச்லேயே கூட அவர் வந்திருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வின்னிங் டீமாக இருக்குது, வின்னிங் மொமெண்டமாக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போய் ஒரு கொலாப்ஸ் பண்ணிட வேண்டாம், அந்த வெற்றி மொமெண்டமாக நம்ம கெடுத்து விட்டுட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தோனி அவர்கள் விளையாட வரல அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜிடி எதிராக அவர் விளையாட மாட்டார். ஏன்னா வெற்றி கூட்டணியாக இருக்குது, மொமெண்டமை நம்ம கெடுக்க வேண்டாம் அப்படின்னு தோனி அவராகவே நினச்சி தான் விளையாடாமல் விலகி இருந்தார் இந்த மேட்ச்சில். ஆனால் இப்போ இந்த மேட்ச்சில் தோனி அவர் விளையாடாமல் போனதே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே சொதப்பி கடைசியாக சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் அவர் அசிங்கப்படுற மாதிரியான ஒரு பேட்டிங், மோசமான தோல்வி அடைஞ்சு கடைசியாக ஏதோ ஒரு வழியாக பாயிண்ட்ஸ் டேபிளில் அந்த ரன் ரேட் அடி வாங்காத அளவுக்கு சிஎஸ்கே தப்பிச்சிட்டாங்களே, அது போதும்டா சாமி அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் கடைசியாக சிஎஸ்கே அணியின் தோல்வி அந்த மாதிரியான ஒரு தோல்வியாக அமைஞ்சிருச்சு. அதனால் ருத்ராஜ் கடைசியாக கிவ் அப் கொடுத்துட்டாரு, என்னால் முடியல தயவு செய்து வாங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி பேசி தோனி அவரை அழைச்சிருக்காரு. ஸோ இதனால் தோனி நிச்சயமாக அடுத்த இடத்துல அவர் வருவார் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ருத்ராஜ் அவரே எனக்கு ஏற்பட்ட அவமானம் அசிங்கம் எல்லாமே போதும், தயவு செய்து தோனி உள்ளே வாங்க அப்படின்னு தோனிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இதனால் நிச்சயமாக அடுத்த ஆட்டத்துக்கு தோனி நிச்சயமாக சிஎஸ்கே அணிக்குள்ளே என்ட்ரி கொடுப்பார் அப்படின்னு நிச்சயமாக நம்பலாம். ஸோ கடைசியாக ருத்ராஜ் என்னால் முடியல, நான் எப்பயுமே தோனி ஆக முடியாது அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.